என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே பாபாவை பெண்கள் வழிபடுறது சரியான்னு கேட்பாங்க. பாபா கோயிலில் போய் பாபாவுக்கு அபிஷேகம் அன்னதானம் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் சரியான ஒரு சாய் சகோதரர் கேட்டார். அவர் எந்த காரணத்துக்காக கேட்டார்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா கோயிலில் அந்த மாதிரி பண்ண முடியாது, பெண்கள் உள்ளே போக முடியாது. ஆனால் பாபா கோயிலில் மட்டும் உள்ளே போய் பாபாவுக்கு எல்லா சேவைகளும் செய்யலாம். இது சரியா சாயிரா அப்படின்னு கேட்டார். அதுக்கான பதில் பாபா சச்சரித்திலே சொல்லியிருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நாம் பார்த்துக்கலாம். அதே போல் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க. உங்கள் பிரார்த்தனை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும். இந்த வாட்ஸ்அப்பில் உங்களோட பிரார்த்தனைகள் அனுப்பிங்க. நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை ஆரத்தியோடு நடைபெறும். சாயிராம். பாபாவை பெண்கள் வழிபடலாமா? பாபாவுக்கு பெண்களுக்கு பாபா கொடுத்த அந்த சுதந்திரம், கடவுளை கும்பலத்தில் சுதந்திரம் எவ்வளோ கொடுத்தாருன்றதை இப்போ நம்ம ஒரு அத்தியாயம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான பாபாவை சுற்றி நிறைய பேர், பாபா அந்த காலத்தில் சாப்பாடு கொடுத்தது ஒரு அம்மையார், துவாரகமய ராதாகிருஷ்ணமய அதுதான் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. எல்லாருமே பாபாவை சுற்றி பெண்கள் இருந்து பாபாவுக்கு அவ்வளோ சேவை செஞ்சாங்க. பெண்களும் ஆண்கள் போல சமமாக கடவுளை கும்பிடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று சொன்னவர் பாபா தான். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனவே நீங்கள் பாபாவுக்கு போய் நீங்கள் எல்லா சேவையும் செய்யலாம் பெண்கள், அதில் எந்த தடையுமே இல்லை. அது அத்தியாயம் 28 பக்கம் 268 போய் பார்த்தீங்கன்னா பூரணபூர் அம்மையார். இந்த அம்மையார் என்ன பண்ணுவாங்க, இப்போது மற்றொரு குருவிடம் திரும்புவோம், பக்தனுக்கு பாபாவை அழைக்கும் பெயர். பூரணப்பூரில் உள்ள ஒரு மாது, அந்த அம்மா பேர் தெரியல, மாது சாய்பாபா தன் வீட்டுக்கு அவர்தம் உணவுக்காக கிச்சடி, உப்பு பருப்பு கலந்த சாதம் பிச்சை கேட்டு கொண்டிருப்பதாக கனவு கண்டாள். கனவு விழித்து பார்க்கையில் வாசற்படியில் யாரையும் காணோம் என்றபோதும் அக்காட்சியால் அவள் மிகவும் மனம் நெகிழ்ந்து தனது கணவன் உள்ளிட்ட அனைவரிடம் கூறினார். தபால் இலாக்காவில் அவர் பணியாற்றி வந்தார். அவர் அக்கோலாவுக்கு மாற்றப்பட்ட போது பக்தர்களுக்கான கணவனும் மனைவியும் ஷிரடிக்கு போவதென்று தீர்மானித்து ஒரு பொருத்தமான நாளில் இருவரும் புறப்பட்டு வழியில் கோமதி தீர்த்தத்துக்கு சென்றுவிட்டு ஷிரடியை அடைந்து அங்கு 2 மாதங்கள் தங்கியிருந்தார்கள். ஒன்றும் இல்லை சாராம், அந்த அம்மா பேர் தெரியல, அதனால் என்ன பண்ணாங்க, பூரணபூர் அம்மையார்னே பேர் வச்சுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பாக பார்க்கலாம். பாபாவுக்கு பிடிச்ச உணவு என்னன்றதை பாபா அதில் சொல்லியிருப்பார். பிடிச்ச உணவில் தான் பக்தியிடம் தனக்கு பிடிச்சதாக கேட்ட உணவு கிச்சடி. இதை அம்மா எனக்கு கொடுமான்னு பாபா கேட்பார் வாசலில். பார்த்தா இந்த மாதிரி கிச்சடியை தரத்துக்குள்ளே பாபாவுக்கு மறைஞ்சிடுவார்னா இல்லை, அதுக்கு ஏன்னு பார்த்தா கனவாக இருக்கும். வெளியே பாபாவை காணுமேனு தான் மனைவி கிட்ட சொல்லுவாங்க, கணவர்கிட்ட அவர் சொல்லுவாங்க. அந்த அம்மா உடனே அவர் தபால் இலாக்காவில் பணியாற்றுறவர், அக்கோலாவுக்கும் அவங்க மாற்றலாகி வருவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் ஷிரடி கிட்ட, சரி நம்ம ஷிரடிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஷிரடிக்கு கணவன் மனைவியும் போவாங்க. கிட்டத்தட்ட போயிட்டு நேராக போகிறாங்க. கோமதி தீர்த்தத்தை சென்று அங்கே 2 மாதம் அங்கே தங்கியிருக்கிறாங்க. பாபா கூட அங்கே 2 மாதம் தங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் மசூதியை அடைந்து பாபாவை வழிபட்டு காலத்தை சந்தோஷமாக கழித்தனர். அவ்விருவரும் கிச்சடியை நெய்வேதியமாக சமர்ப்பிக்க ஷிரடிக்கு வந்தனர். ஆனால் முதல் 14 தினங்களுக்கு எந்த காரணத்தாலோ அதை சமர்ப்பிக்க அவளால் இயலவில்லை. அப்பெண்மணிக்கு இந்த காலதாமதம் பிடிக்கவில்லை. பின் 15வது நாள் தனது கிச்சடியுடன் மசூதிக்கு வந்தாள். பாபாவும் மற்றவர்களும் ஏற்கனவே சாப்பாட்டுக்காக அமர்ந்து கொண்டிருப்பதையும் திரை தொங்கவிடப்பட்டதையும் கண்டாள். ஆனால் அவளால் பொறுக்க இயலவில்லை. திரையை கையால் விலக்கிவிட்டு உள்ளே நுழைந்தாள். அப்பலகாரத்துடன் அவள் வந்ததும் பாபா மிகவும் மகிழ்ந்து கரண்டியாக கிச்சடியை உண்டார். இந்த விஷயத்தில் பாபாவின் ஊக்கத்தை கண்டு எல்லோரும் அதிசயமடைந்தனர். இந்த கிச்சடி கதையை கேட்பவர்களுக்கு பக்தர்பால் பாபா கொண்டிருந்த அசாதாரணமான அன்பு உறுதியானது. ஒன்றும் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க தராம், வந்துடுவாங்க ஷிரடிக்கு, 2 மாதம் தங்கியிருப்பாங்க. பாபாவுக்கு நாம் கையால் கிச்சடி செஞ்சு எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் வருவாங்க. ஆனால் பாபாவுக்கு அந்த கிச்சடியை கொடுக்க முடியாது. இவங்களுக்கு ரொம்ப தடையாக இருக்குன்னு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. 15ஆவது நாள் கிச்சடி செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. பாபா அந்த மதியானம் சாப்பாடு திரையை போட்டாங்கன்னா அதுக்குள்ளே யாரும் பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு விதியே இருக்கும். அங்கே யாரும் அதுக்குள்ளே மீறி போக மாட்டாங்க. ஆண்கள் போகலாம், பெண்கள் போகக்கூடாதுன்னு ஒரு விதி. இந்த அம்மாவுக்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. நான் பாபாவுக்கு கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு
அந்த ஸ்க்ரீன் அந்த விதியை உடைக்கிறாங்க அந்த அம்மா. ஸ்க்ரீன் தள்ளிட்டு நேராக உள்ளே போடுவாங்க பாபா சாப்பிட்ற இடத்தாண்ட. அதாவது பாபா உள்ளே உட்காந்துருப்பார் திரைக்கு பின்னாடி, கூட மகள் சபதி எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. இவர் சாமாலாம் உள்ளே உட்காந்துருப்பாங்க. திரையை வீக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. எல்லாரும் கோவப்படுவாங்க. என்னடா அந்த பொம்பளை ஸ்க்ரீன் போட்டுருக்கு, அதுக்கப்புறம் யாரும் வரக்கூடாதுன்னு தெரியும் பெண்களுக்கு, ஏன்னா அது எல்லாருமே எழுதப்படாத சட்டம். ஆனால் இந்த பொம்பளை உள்ளே மீறி வருது, இந்த பொம்பளை என்னதான் திட்டலான்னு எல்லாம் யோசனை பண்ணுவாங்க. பாபா என்ன பண்ணார், சிரிச்சிங்கன்னு அந்த குடும்பம் எதுவுமே கொடுப்பாங்க பாபா கிட்ட. அதை வாங்கி அந்த கிச்சடியை அவ்வளோ ஆனந்தமாக சாப்பிடுவாராம். ஒரு சாதாரண கிச்சடி இவ்வளோ ஆனந்தமாக பொதுவாகவே நைவேத்தியம் கொஞ்சம் வாயில் வைப்பார். ஆனால் இந்த பெண்மணி எடுத்துன்னு வந்ததை ஆர்வம் வாங்கி அவ்வளோ அழகாக சாப்பிட்றாரு. அதான் கரண்டியாக சாப்பிட்றாருன்னு. அதுதான் அந்த திரைக்கு அப்புறமா உள்ளே போனது. திரைக்கு அப்புறமா உள்ளே யாரும் போக முடியாதுன்னு ஒரு விதியாக இருந்ததை பாபா அதை வந்தவொடனே திட்டலை. பாபா அந்த பெண்மணி ஏன் உள்ளே வந்தேன்னு திட்டலை. அவங்க கொடுத்த பிரசாதையும் சாப்பிட்டாங்க. அப்போ பாபாவை நாம் கருவறை உள்ளே போய் பாபாவுக்கு நாம் அபிஷேகம் செய்யலாம், அப்பாவுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டு அவரை தொடச்சி வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம் பாபா கோயிலில். அதுக்கு எந்த தடையுமே இல்லை. பாபா அதை எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் நம்ம துவாரகமாயில் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இது நடந்து துவாரகமாய். நம்ம துவாரகமாயில் பெண்கள் எல்லாமே செய்வாங்க. ஏன்னா பாபாவுக்கும் பெண்களுக்கும் அந்த அந்த அம்மா பாபா என்ன பண்ணார், பெண்களை அம்மான்னுவார். அம்மா ஒரு பிச்சை கொடுங்க அம்மான்னுவார். சக்தி ரூபமாக பார்த்தார் பாபா பெண்களை. எனவே தான் நான் சொல்லுவேன், பாபாவுக்கு பெண்கள் எல்லா பணிவிடைகளும் செய்யலாம். நம்ம துவாரகமாயில் அதுக்கான முழு அதிகாரத்தை அப்பா கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இது நடந்ததும் துவாரகமாயில் தான். துவாரகமாயில் தான் அந்த அந்த விதியை உடச்சி நம்ம உள்ள போனவங்க யாரும் திட்டவே இல்லை. பாபாவா திட்டலை, திட்ட மாட்டார். அவர் எல்லாருக்கும் சமமான உரிமையை கொடுத்தார். எனவே நீங்கள் பாபாவை தைரியமாக கும்பிடலாம், பாபாவுக்கு சேவைகள் செய்யலாம். பெண்கள் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு பெண்ணுக்காக ஒரு ஒரு மந்திரத்தை சொன்னார் பாபா. அது என்ன மந்திரன்ற சொல்கிறேன். அந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாளைக்கு நான் அந்த வீடியோவை போடுறேன். எனவே பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்கள் யாராவது நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துக்கு அன்னதானம் தரணுன்னா கீழே வர அந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச காணிக்கையாக கொடுக்கலாம், அல்லது ஏதாவது பொருளாகவும் நீங்கள் நமக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இது அன்னதானம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போடுவது. நம்ம துவாரகமாயில் போடுற அன்னதானம் எல்லாருடைய பங்கோடு அங்கே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் வருகின்ற சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமை மிக சிறப்பான உதிய அபிஷேகத்தோடு நம்ம துவாரகமாயில் சிறப்பான பூஜை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த உதிய அபிஷேகத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும். மாலை 6 மணிக்கு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு பாபாவுக்கு உதிய அபிஷேகத்தோட சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அனைத்து சாய் பக்தர்களும் கலந்து கொண்டு பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாய்ராம்.